புதுச்சேரியில் இருந்து பெறக்கூடிய ஜிஎஸ்டி வரி வருவாயை மத்திய அரசு திருப்பி அளிக்காததால் மாநில வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் இணைந்து நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. அதன்படி புதுச்சேரியில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தலைமையில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளரும் பேசிய புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க கௌரவ தலைவருமான சிவா, மத்திய பாஜக அரசு இதுவரை புதுச்சேரிக்கு சொன்னது எதையும் செய்யவில்லை என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். புதுச்சேரிக்கு மாநில சுயாட்சி தரேன்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரிக்கு இருக்கிற கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. குறிப்பாக புதிய கணக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த கணக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. இது எதையுமே செய்யாமல் இது வரைக்கும் ஒரே ஒரு தொழிற்சாலை கூட இந்த மாநிலத்துக்கு கொண்டு வராமல் இவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையில், அதாவது விமானத்தள விரிவாக்கமோ இல்லை ரயில்வே விரிவாக்கமோ இல்லை துறைமுகத்தை நவீனப்படுத்துறதோ இப்படி ஒன்றை கூட செய்யாமல் ஒரே ஒரு சுற்றுலா திட்டத்தை கூட கொண்டு வராமல் ஏமாற்றிருக்காங்க. இதையெல்லாம் புதுச்சேரி மக்கள்கிட்ட நாங்கள் வீடு வீடாக கொண்டு போவோம். மேலும் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் திறப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கூறி வருவதாகவும், அப்படி திறப்பதென்றால் அரசை திறக்க வேண்டும், தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என்றும் வலியுறுத்தினார்.